ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் இங்கே நல்லவங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது பாத்திரமாக இருக்குது, என்ன ரெடி பண்ணுறாங்கன்றது பார்க்குறீங்களா? இது என்னுடைய செகண்ட் ஆர்டருங்க. அதாவது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு 50 மெம்பர்ஸ்க்கு சாப்பாடு கேட்டிருந்தாங்க. அதாவது சாப்பாடு ஒயிட் ரைஸ் தாங்க. அந்த சாப்பாடு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் ஒரு சின்ன வீடியோ கேப்சராக எடுத்து போடுறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் மட்டுமே இருந்து தனியாக பண்ணதுங்க. ஹெல்ப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டரை கூப்பிட்டுக்கிட்டேங்க. ஸோ என்னால் இதையும் செய்ய முடியுமான்னு நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 2 பேர் 3 பேர் இல்லைனா மேக்ஸிமம் 7 பேர் வரைக்கும் செய்ய தெரியுங்க. அதுக்கு மேலே எனக்கு செய்ய தெரியாமல் தான் இருந்தேன். இது எனக்கு காட் கொடுத்த ஞானம் தான் சொல்லணும். அந்த ஞானத்தில் நான் 2வது இது ஆர்டரை எடுத்து சக்ஸஸாக முடிச்சிருக்கேங்க. ஸோ இது பார்க்குறவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனோ இல்லை பிரியாணியோ இல்லை வேறு எந்த இது ஃபுட்டு வேணும்னாலும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பர் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜில் சேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சூப்பரான ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது நல்லா சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்களும் சொன்னாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் இது சின்ன ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதில் ஒயிட் ரைஸில் 50 பேருக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா, காரக்குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், மோர், பாயாசம், ரைஸ், மொத்தம் 9 வருங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, அந்த சைடு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டுங்க. ஸோ அதோட வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ள. பாயாசம் ரெடியா? குழம்பு கூட்டு எடுத்துக்கிட்டீங்களா? வேணுமா? நான் தரேன். இது தட்டு அப்பளம் தான் பெரிய பாத்திரம்.